Hi students, welcome to Hub of Trick channel. Last வீடியோல நம்ம டைம் ஸ்பீட் டிஸ்டன்ஸ் பத்தி பார்த்திருப்போம். இந்த வீடியோல நம்ம ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷனோட ஃபுல் கான்செப்ட் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ரேஷியோனா என்ன, ப்ரொபோர்ஷன்னா என்ன அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். இப்போ உங்களுக்கு வந்து ரேஷியோ வந்துட்டு இப்படி கொடுத்துருக்காங்க A:B. இதை நம்ம எப்படி எழுதணும்னா A/B அப்படின்னு எழுதணும். ஓகேவா? பியில் ஏ பங்கு அந்த மாதிரி தான் ரேஷியோவை சொல்லுவாங்க. ஓகேவா? இப்போ 1/4ன்னு எடுத்துக்கோங்க. இப்போ 4ல் ஒரு பங்கு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஓகேவா? இந்த மாதிரி பங்கு வீதத்தில் சொல்கிறது தான் ரேஷியோ. என்னது? ரேஷியோ. இப்போ அதே இது ப்ரொபோர்ஷன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவலைஸ் பண்ணுறது. அதாவது A:B ப்ரொபோர்ஷன் D:E இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா என்ன அர்த்தம்னா இது வந்துட்டு ரேஷியோ, இது வந்து ஒரு ரேஷியோ. இது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் ப்ரொபோர்ஷன். இதுதான் ப்ரொபோர்ஷன் கூடிய சிம்பிள். ஓகேவா? இப்போ இதை நம்ம எப்படி வந்துட்டு ரெப்ரசன்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா A/B இந்த ரேஷியோவை ரெப்ரசன்ட் பண்ணுவோம். அதே மாதிரி D:E எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோம்? D/E அப்படின்ட்டு ரெப்ரசன்ட் பண்ணுவோம். அப்போ இந்த ப்ரொபோர்ஷனுக்கான சிம்பிளை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோம்னா ஈக்குவல் டு அப்படின்ட்டு ரெப்ரசன்ட் பண்ணுவோம். அப்போ இந்த ரேஷியோ வந்துட்டு இந்த ரேஷியோக்கு ஈக்குவலாக இருக்கும். அதுதான் என்ன சொல்கிறாங்க? ப்ரொபோர்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இப்போ நம்ம ரேஷியோவை பற்றி ஃபுல்லாக கான்செப்ட் பார்க்கலாம். ரேஷியோவில் ஃபஸ்ட்டு கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டூப்ளிகேட். என்ன? டூப்ளிகேட் ஆஃப் ஏபி. இது வந்துட்டு என்னன்னா இங்கே வந்துட்டு டூப்ளிகேட் அப்படின்னு சொன்னாங்கன்னா என்ன பண்ணணும்னா அவங்க கொடுத்துருக்க ரேஷியோவை நம்ம ஸ்கொயர் பண்ணணும். A²/B². ஓகேவா? இதுதான் டூப்ளிகேட் ஆஃப் ரேஷியோ. இப்போ இந்த டூப்ளிகேட் ஆஃப் ரேஷியோவுக்கு ஒரு சம் பாருங்க. 7:4ஓட டூப்ளிகேட் ரேஷியோ என்ன அப்படின்றது தான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அப்போ நம்மளுக்கு என்ன கண்டுபிடிக்கணும்? 7²/4². 7² வேல்யூ என்ன? 7 7s are 49. 4² என்ன? 4 4s are 16. இதுதான் டூப்ளிகேட் ரேஷியோ ஆஃப் 7:4. ஓகேவா? இப்போ நம்ம செகண்ட் ஒன் சப்டூப்ளிகேட்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ரூட். அவங்க கொடுத்துருக்க ரேஷியோக்கு ரூட் எடுத்தோம்னா அது வந்துட்டு சப்டூப்ளிகேட். ஓகேவா? டூப்ளிகேட்னா ஸ்கொயர் பண்ணணும். ஓகேவா? சப்டூப்ளிகேட்னா ரூட் எடுக்கணும். ஓகேவா? சப்டூப்ளிகேட் ஆஃப் ரேஷியோ A:B √A:√B. இப்போ அதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். 9:81 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ √9:√81. அப்போ இதை ரூட்லேருந்து நம்மளுக்கு வெளியே எடுத்தோன்னா என்ன கிடைக்குது? 3:9 அப்படின்னு கிடைக்குது. இதை நம்ம எப்படி எழுதுவோம்? ஃப்ராக்ஷனில் 3/9ன்னு எழுதுவோமா? கேன்சல் பண்ணால் என்ன வருது? 1. இது 3. அப்போ இதுக்கான ரேஷியோ வேல்யூ நம்மளுக்கு என்ன கிடைக்குது? 1:3 அப்படின்றது தான் இதுக்கான ஆன்சர். ஓகேவா? இப்போ நம்ம தேர்ட் ஒன் பார்க்கலாம். ட்ரிப்ளிகேட். டூப்ளிகேட்னா நம்ம இங்கே ஸ்கொயர் பண்ணோம். அப்போ ட்ரிப்ளிகேட்னா என்ன பண்ணணும்? கியூப் பண்ணணும். A⁵/B⁵. இதுதான் ட்ரிப்ளிகேட் ரேஷியோ அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ட்ரிப்ளிகேட் ரேஷியோவுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துக்கலாம். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? 5:4 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 5³ = 4³. இதுக்கான வேல்யூ என்ன? 5³ வந்துட்டு 125. அதே இது 4³ என்ன நம்மளுக்கு? 64. ஓகேவா? அடுத்து இப்போ சப்ட்ரிப்ளிகேட் வேல்யூனா என்ன? சப்டூப்ளிகேட்னா நம்ம ரூட் எடுத்தோம். அப்போ சப்ட்ரிப்ளிகேட்னா நம்ம என்ன பண்ணணும்? கியூப் ரூட் ஆஃப் A:√B. அப்போ இங்கே நம்மளுக்கு என்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க? 125:64 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ கியூப் ரூட் ஆஃப் 125 கியூப் ரூட் ஆஃப் 64. இதுக்கான வேல்யூ என்ன? 5:4. கியூப் ரூட் ஆஃப் 125ஓட வேல்யூ 5. 64ஓட கியூப் ரூட் வேல்யூ என்ன? 4. எப்படி நம்ம ஈஸியாக கியூப் ரூட் வேல்யூ கண்டுபிடிக்கிறது அப்படின்ட்டு ஷார்ட் வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்க. மேலே ஐகாலில் பின் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்க. அடுத்து ரேஷியோவில் இன்னொரு டைப் பார்க்கலாம். என்ன சொல்லியிருக்காங்க? இன்வெர்ஸ் ரேஷியோ ஆஃப் A:B.
இன்வர்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. இன்வர்ஸ்னா நம்மளுக்கு என்ன தெரியும்? தலைகீழ் அப்படின்னு நம்மளுக்கு தெரியுமா? அப்ப இதோட தலைகீழ் நம்மளுக்கு என்ன? a is to b. அப்ப இதோட தலைகீழா மாத்தணும்னா என்ன வரும்? இன்வர்ஸ் என்ன? b is to a. ஓகேவா? இங்க நம்மளுக்கு எக்ஸாம்பிளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? 9:2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்ப இதோட இன்வர்ஸ் நம்மளுக்கு என்ன? 2:9. ஓகேவா? அடுத்த கான்செப்ட் என்னன்னா காம்பவுண்ட் ரேஷியோ. காம்பவுண்ட் ரேஷியோ ஆஃப் a is to b, c is to d, e is to f. இதுக்கான காம்பவுண்ட் ரேஷியோ என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு என்னன்னா ஃபர்ஸ்ட் a is to b ஓட ரேஷியோ எப்படி எழுதுவோம்? a by b. அடுத்து c is to d எப்படி எழுதுவோம்? c by d. அடுத்து e is to f எப்படி எழுதுவோம்? e by f. அப்ப இங்க என்ன கேட்டிருக்காங்க? காம்பவுண்ட் ரேஷியோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா இதை மூணுத்தையும் மல்டிபிள் பண்ணணும். a by b into c by d into e by f. அப்ப இதை நம்ம மல்டிப்ளை பண்ணி எழுதணும்னா a c e divided by b d f அப்படின்னு கிடைக்கும். இதை நம்ம ரேஷியோ ஃபார்முலாத்தில் எழுதணும்னா a c e is to b d f. ஓகேவா? இவ்வளோதான் காம்பவுண்ட் ரேஷியோ. இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம் காம்பவுண்ட் ரேஷியோக்கு. என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. Find the compound ratio of duplicate of 2:3 and subtriplicate of 216:125 அப்படின்ட்டு கொஷின் கேட்டிருக்காங்க. 2:3 ஓட டூப்ளிகேட் வேல்யூ கண்டுபிடிக்கணும். அடுத்து 216:125 ஓட சப்ட்ரிப்ளிகேட் வேல்யூ கண்டுபிடிக்கணும். அதோட இப்போ நம்ம ரெண்டு கண்டுபிடிச்சிட்டோமா? அந்த ரெண்டு கண்டுபிடிச்சதோட காம்பவுண்ட் ரேஷியோ என்ன அப்படின்னு தான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம என்னென்ன கண்டுபிடிக்கணும்? டூப்ளிகேட் கண்டுபிடிக்கணும். டூப்ளிகேட், அப்புறம் சப் ட்ரிப்ளிகேட் கண்டுபிடிக்கணும். சப் ட்ரிப்ளிகேட். அப்போ டூப்ளிகேட்கான வேல்யூ என்ன? நம்ம என்ன எப்படி கண்டுபிடிக்கணும்? a square is to b square அப்படின்னு கண்டுபிடிக்கணும். அப்போ 2 square is to 3 squareக்கான வேல்யூ என்ன? 2 2s are 4 is to 3 3s are 9. இதுதான் நம்மளுக்கான டூப்ளிகேட்டோட வேல்யூ. அதே இது சப்ட்ரிப்ளிகேட்னா என்ன பண்ணணும்? cube root of a is to cube root of b. அப்போ cube root of 216 is to cube root of 125. அப்ப இதுக்கான வேல்யூ என்ன? 6 is to 125 ஓட cube root வேல்யூ என்ன? 5. இப்போ நம்ம என்னென்ன கண்டுபிடிச்சிட்டோம்? டூப்ளிகேட் வேல்யூவும் கண்டுபிடிச்சாச்சு, சப் ட்ரிப்ளிகேட்கான வேல்யூவும் கண்டுபிடிச்சாச்சு. ஓகேவா? இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம்னா காம்பவுண்ட் ரேஷியோ. காம்பவுண்ட் ரேஷியோ. காம்பவுண்ட் ரேஷியோக்கு என்ன ஃபார்முலா? காம்பவுண்ட் ரேஷியோ என்ன ஃபார்முலா? என்ன பண்ணணும்? அவங்க கொடுத்துருக்கிறத a by b, b by c அப்படின்னு இருக்கிறத மல்டிபிள் பண்ணணும். ஓகேவா? அப்போ இங்கே நம்மளுக்கு என்ன இருக்கு? 4 divided by 9 அப்படின்ட்டு நம்மளுக்கு டூப்ளிகேட் ரேஷியோ இருக்கு. அடுத்து 6 divided by 5 அப்படின்ட்டு ஒரு ரேஷியோ இருக்கு. 6 by 5. ஓகேவா? இப்போ நம்ம இதை வந்துட்டு கேன்சல் பண்ணோம்னா 3 டேபிளை கேன்சல் பண்ணோம்னா 3 3s are 9, 2 3s are 6. அப்போ இதை மல்டிபிள் பண்ணோம்னா என்ன கிடைக்குது? 4 2s are 8, அடுத்து 3 5s are 15. இதுக்கான காம்பவுண்ட் ரேஷியோ என்ன? காம்பவுண்ட் ரேஷியோ equal to 8:15. ஓகேவா? இப்போ உங்களுக்கு ரேஷியோவோட கான்செப்ட் என்ன அப்படின்னு புரிஞ்சிருக்கும். அடுத்து நம்ம ப்ரொபோர்ஷன்னா என்ன அப்படின்றத பார்க்கலாம். லாஸ்டா ரேஷியோட எக்ஸ்பிளனேஷன் பார்க்குறப்பே ப்ரொபோர்ஷனோட எக்ஸ்பிளனேஷன் பார்த்துருப்போம். என்னன்னா இங்கே நம்மளுக்கு ரெண்டு ரேஷியோ கொடுத்துருக்காங்க. a is to b and c is to d அப்படின்ட்டு ரெண்டு ரேஷியோ கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டு ரேஷியோட டிஃப்ரென்ஸ், அதாவது ஏக்கும் பிக்கும் உள்ள டிஃப்ரென்ஸும் சிக்கும் டிக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸும் ஈக்குவலாக இருக்கும். அதாவது எப்படின்னா இந்த a is to b நம்ம எப்படி எழுதுவோம்? a by b அப்படின்னு எழுதுவோம். அடுத்து c is to d எப்படி எழுதுவோம்? c by d அப்படின்ட்டு எழுதுவோம். அப்போ இங்கே நம்ம என்ன சொல்ல வரோம்னா ப்ரொபோர்ஷன்னா என்னன்னா இங்கே நம்ம ஏவையும் பியும் டிவைட் பண்ணால் ஒரு வேல்யூ வருமா? அது வந்துட்டு எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னா c by dக்கு ஈக்குவலாக இருக்கும். இதுதான் ப்ரொபோர்ஷனோட எக்ஸ்பிளனேஷன். இதில் நம்மளுக்கு எப்படி நம்மளுக்கு கொஷின் கேட்பாங்க அப்படின்னா
third proportion of AB, fourth proportion of ABC, mean proportion of AB அப்படின்றது தான் நம்மளுக்கு கொஸ்டின்ல கேட்பாங்க. அதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் தேர்ட் ப்ரொபோர்ஷன் ஆஃப் ஏபி அப்படின்ட்டு நம்மளுக்கு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அப்போ இதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறதுனா எப்படி நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னா ஏ இஸ் டு பி ப்ரொபோர்ஷன் ஆஃப் பி இஸ் டு எக்ஸ். ஓகேவா, நம்மளுக்கு இங்க இருந்து ரெண்டு வேரியபிள் தான் கொடுத்துருக்காங்க, ஏ பி அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்மளுக்கு மூணாவதா ஒரு ப்ரொபோர்ஷன் கேட்டிருக்காங்க. ஓகேவா, இப்போ இதை நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்றாங்க அப்படின்னா ஏ பை பி எதுக்கு ஈக்குவலா இருக்கணும்னா பி பை எக்ஸுக்கு ஈக்குவலா இருக்கும். அப்ப இந்த மாதிரி போட்டோம்னா நம்மளுக்கு ஈஸியா தேர்ட் ப்ரொபோர்ஷனோட வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா, அதே மாதிரி தான் ஃபோர்த் ப்ரொபோர்ஷன். இப்போ ஃபோர்த் ப்ரொபோர்ஷனோட வேல்யூ நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்னா இங்கே நம்மளுக்கு 3 வேரியபிள்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த 3 வேரியபிள்ஸை எப்படி நம்ம ரேஷியோவாக எழுதுவோம்? ஏ இஸ் டு பி ப்ரொபோர்ஷன் சி இஸ் டு எக்ஸ் அப்படின்னு எழுதணும். ஓகேவா, இதுக்கான ரேஷியோ நம்மளுக்கு என்ன கிடைக்குது? ஏ பை பி ஈக்குவல் டு சி பை எக்ஸ். கான்செப்ட் ஒன்று தான், நம்ம கான்செப்ட் இந்த மாதிரி தான் நம்ம கொண்டு வரணும். இந்த மாதிரி கொண்டு வந்தாதான் நம்மளுக்கு எக்ஸோட வேல்யூ நம்மளால கண்டுபிடிக்க முடியும். ஆனா அது தேர்ட் ப்ரொபோர்ஷனா ஃபோர்த் ப்ரொபோர்ஷனா அப்படின்ட்டு நம்ம பார்த்து எழுதணும். ஏன் அப்படின்னா தேர்ட் ப்ரொபோர்ஷன்னா பியை மறுபடியும் நம்ம இங்க எழுதுவோம். இங்க அப்படி கிடையாது. ஏன்னா நம்மளுக்கு 3 வேரியபிள்ஸ் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் 3 வேரியபிள்ஸ் எழுதிட்டு ஃபோர்த் வேரியபிளை நம்ம கண்டுபிடிக்கிறது தான் ஃபோர்த் ப்ரொபோர்ஷன். ஓகேவா, அதே இது தேர்ட் ப்ரொபோர்ஷன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஏபி அப்படின்னு சொல்லிட்டு 2 வேரியபிள்ஸ் கொடுத்துட்டாங்க. நம்ம மூணாவதா ஒரு வேரியபிள் கண்டுபிடிக்கணும். அது எப்படி கண்டுபிடிக்கணும்னா இப்போ நான் ஈஸியா சொல்றேன். இப்போ நம்மளுக்கு வேரியபிள்ஸ் இருக்கு, ஏபிசிடி இ அப்படின்ட்டு வேரியபிள்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ ஏக்கும் பிக்கும் ஊடால இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் தான் பிக்கும் சிக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ். அதே மாதிரி தான் சிக்கும் டிக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் தான் டிக்கும் இக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ். ஆல் டிஃப்ரென்சஸ் ஆர் ஈக்குவல். இதை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா ஏ பை பி ஈக்குவல் டு பி பை சி ஈக்குவல் டு சி பை டி ஈக்குவல் டு டி பை இ அப்படின்னு நம்ம எழுதியிருப்போம். ஓகேவா, இதை நம்ம எப்படி பாருங்க, இங்க நம்மளுக்கு என்ன டினாமினேட்டர் இருக்கோ அது இங்க நியூமரேட்டர்ல இருக்கும். எது டினாமினேட்டர்ல இருக்கோ அது இங்க நியூமரேட்டர்ல இருக்கும். அதே தான் இங்கேயும் நம்ம எழுதியிருக்கோம். எது டினாமினேட்டர்ல இருக்கோ அது இங்கே நியூமரேட்டர்ல இருக்கு. ஸோ தேர்ட் ப்ரொபோர்ஷன்னா என்ன, ஃபோர்த் ப்ரொபோர்ஷன்னா என்ன அப்படின்ட்டு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம மீன் ப்ரொபோர்ஷன்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். மீன்னா நம்மளுக்கு என்ன தெரியும்? ஆவரேஜ் அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். ஆவரேஜ் நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்? இப்போ ஏபி கொடுத்துருக்காங்க, ஏபியோட ஆவரேஜ் என்னன்னு கண்டுபிடிப்போம். ஏ பிளஸ் பி டிவைடட் பை 2 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேல்யூ சி அப்படின்ட்டு ஒரு வேல்யூ கிடைக்குது. இந்த சி வேல்யூ நம்மளுக்கு எப்படி இருக்கும்? ஏக்கும் பிக்கும் ஊடால தான் இந்த சி வேல்யூ இருக்கும். இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். 2 + 4 டிவைடட் பை 2, இது ரெண்டு தான் நமக்கு ஏ பி. இதுக்கு நம்ம ஆவரேஜ் கண்டுபிடிக்கணும்னா டிவைடட் பை 2 போடுவோம். அப்போ 4 + 2 நம்மளுக்கு என்ன? 6 டிவைடட் பை 2. கேன்சல் பண்ணனா நம்மளுக்கு என்ன வேல்யூ வருது? 3 அப்படின்னு வேல்யூ வருது. இந்த 3 வேல்யூ எங்க இருக்கு? இந்த ஏக்கும் பிக்கும் ஊடால தான் 3 இருக்கு. ஓகேவா, அப்ப நம்மளுக்கு என்ன தெரிஞ்சிருச்சு? இந்த ஏக்கும் பிக்கும் ஊடால தான் மீன் வேல்யூ நம்மளுக்கு கிடைக்குது. அப்ப இத நம்ம எப்படி எழுதணும் அப்படின்னு பாருங்க. இப்ப நம்மளுக்கு என்ன தெரிஞ்சிருச்சு? ஆவரேஜ். இது மீன் எப்படி இருக்கும்? ஏக்கும் பிக்கும் ஊடால தான் இருக்கு. ஓகேவா, இப்ப நம்மளுக்கு என்ன தெரிஞ்சிருச்சு? இந்த மாதிரி கிடைச்சிருச்சு. இத நம்ம எப்படி எழுதுவோம்னா ஏ இஸ் டு எக்ஸ் ப்ரொபோர்ஷன் எக்ஸ் இஸ் டு பி அப்படின்ட்டு நம்ம எழுதுறோம். ஏன்? ஏக்கும் எக்ஸுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் தான் இந்த எக்ஸுக்கும் பிக்கும் இருக்கும். ஓகேவா, இப்போ நம்ம என்ன பார்த்தோம்? 2வும் 4ம் பார்த்தோமா? இதுக்கான மீன் நம்மளுக்கு என்ன? 3 அப்படின்னு வந்துச்சா? அப்ப இங்க எக்ஸ் நம்மளுக்கு 3 ஆயிடும். 2 இஸ் டு 3 ப்ரொபோர்ஷன் 3 இஸ் டு 4. இதுக்கான டிஃப்ரென்ஸ் என்ன? நம்மளுக்கு 1. அதே மாதிரி இதுக்கான டிஃப்ரென்ஸ் என்ன? 1. இது ரெண்டுத்துக்கும் என்ன சம்பந்தம்? ரெண்டுமே ஈக்குவலா இருக்கும். ஓகேவா, இதுதான் மீன். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப இந்த ரேஷியோவை எப்படி நம்ம
ஃப்ராக்ஷன் வேல்யூவில் எழுதுவோம் a by x ஈக்குவல் டு x by b. இப்போ இதை நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா என்ன கிடைக்கும் நம்மளுக்கு ab ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்ட்டு வேல்யூ கிடைக்கும். இப்போ உங்களுக்கு மீன் ப்ரொபோர்ஷன் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம நெக்ஸ்ட் கான்செப்ட் பார்க்கலாம். இப்போ நம்ம ப்ரொபோர்ஷனோட டைப்ஸ் பார்க்க போகிறோம். ஆடண்டோ, சப்ராக்டண்டோ, இன்வெர்டண்டோ, காம்போட்டண்டோ அண்ட் டிவைடண்டோ அப்படின்ட்டு டைப்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆடண்டோ. இப்போ நம்மளுக்கு ரேஷியோ என்ன கொடுத்துருக்காங்க a:b ப்ரொபோர்ஷன் c:d அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதை நம்ம எப்படி ரேஷியோவில் எழுதுவோம் ஃப்ராக்ஷனில் எழுதுவோம் a by b ஈக்குவல் டு c by d அப்படின்னு எழுதுவோம். இங்கே நம்மளுக்கு என்ன டைப் கொடுத்துருக்காங்க ஆடண்டோ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன பண்ணணும்னா நியூமரேட்டரில் கீழே என்ன இருக்கோ டினாமினேட்டரில் என்ன இருக்கோ அதை மேலே ஆட் பண்ணணும். டினாமினேட்டரில் d இருக்குது அப்போ c + d அப்படின்னு எழுதணும். இதுதான் என்ன டைப்னா ஆடண்டோ. அதே இது சப்ராக்டண்டோ அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே இதை நம்ம மைனஸ் பண்ணோம்னா அது வந்துட்டு என்ன ஆகிடும் சப்ராக்டண்டோ. ஓகேவா. அடுத்து இன்வெர்டண்டோ a:b ப்ரொபோர்ஷன் c:d அப்படின்னு இருக்கு. இதை நம்ம எப்படி இன்வெர்ட் பண்ணுவோம் அதே தான் அப்படியே தலையில எழுதுங்க b:a ப்ரொபோர்ஷன் d:d. இதை நம்ம ஃப்ராக்ஷனில் எழுதுனா எப்படி வரும் b/a ஈக்குவல் டு d/c. அவ்வளோதான். அடுத்து காம்பவுண்டண்டோ அண்ட் டிவைடண்டோ அப்படின்னா என்னன்னா மேலே ஆட் பண்ணணும் கீழே மைனஸ் பண்ணணும். அதாவது ஆடண்டோவில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு நியூமரேட்டராகவும் கீழே சப்ராக்டண்டோட இருக்கக்கூடிய நியூமரேட்டரை டினாமினேட்டராகவும் எழுதுறது. எப்படின்னா a + b டிவைடட் பை a - b ஈக்குவல் டு c + d டிவைடட் பை c - d. ஓகேவா. இது என்ன ஆடண்டோட நியூமரேட்டர், இது வந்து என்ன சப்ராக்டண்டோட நியூமரேட்டர். இது ரெண்டுத்தையும் சேர்த்து எழுதுறது தான் என்ன காம்பவுண்டண்டோ அண்ட் டிவைடண்டோ. ஓகேவா. இப்போ இந்த டைப்ஸ்லாம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்து இன்னொரு டைப் இருக்கு என்ன அப்படின்னா அல்டர்னண்டோ அப்படின்ட்டு ஒரு டைப் இருக்கு. அது என்ன அப்படின்னா இப்போ நம்மளுக்கு ரேஷியோ ப்ரொபோர்ஷன் கொடுத்துருக்காங்க a:b c:d அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதை நம்ம எப்படி ஃப்ராக்ஷனாக எழுதுவோம் a by b ஈக்குவல் டு c by d அப்படின்னு இருக்கா. இதை நம்ம எப்படி எழுதுறோம்னா இங்கே இருக்கக்கூடிய நியூமரேட்டரை மட்டும் மாற்றி எழுதுறோம். எப்படி எழுதுறோம் c by b ஈக்குவல் டு a டிவைடட் பை d. ஓகேவா. இந்த நியூமரேட்டரை மட்டும் மாற்றி எழுதணும் அப்படின்னா நம்மளுக்கு இது என்னது அல்டர்னண்டோ. ஓகேவா. நம்ம வந்துட்டு ஆல்டர் பண்ணி எழுதுறோம் மாற்றி மாற்றி எழுதுறோம் அதனால இது பேர் அல்டர்னண்டோ. டைப்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து கண்டினியூடு ப்ரொபோர்ஷன்னா என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். இதை நான் தேர்ட் ப்ரொபோர்ஷன்லேயே இந்த கான்செப்ட் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். என்னன்னா ஏக்கும் பிக்கும் உள்ள இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் தான் பிக்கும் சிக்கும் இருக்கும். அதே மாதிரி தான் சிக்கும் டிக்கும் ஈக்கும். இந்த மாதிரி கண்டினியூஸாக ஒரே மாதிரி ப்ரொபோர்ஷன் இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம வந்துட்டு என்ன சொல்லுவோம்னா கண்டினியூடு ப்ரொபோர்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். இது நம்மளுக்கு வந்து எப்படி இருக்குன்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ a ஈக்குவல் டு ஏவா இருக்கு. அப்போ b ஈக்குவல் டு என்ன இருக்குன்னா k ஆஃப் a. இது வந்து k அப்படின்றது ஒரு கான்ஸ்டன்ட். ஓகேவா. இந்த k டைம்ஸ் ஆஃப் a அப்படின்னு இருக்கும். அதே இது c பார்த்தீங்க அப்படின்னா k ஸ்கொயர் ஆஃப் a அப்படின்னு இருக்கும். d பார்த்தீங்கன்னா k கியூப் ஆஃப் a அந்த மாதிரி இருக்கும். இதுதான் கண்டினியூடு ப்ரொபோர்ஷனோட ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா. இப்போ அதுக்கு நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ நம்மளுக்கு 2 4x அப்படின்ட்டு ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க. 2 4x ஆர் இன் கண்டினியூடு ப்ரொபோர்ஷன் ஃபைண்ட் x. இந்த எக்ஸோட வேல்யூ என்ன அப்படின்றது நம்மளுக்கு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ இதை நம்ம கண்டினியூடு ஃபார்முலாவில் எழுதணும் அப்படின்னா நம்மளுக்கு என்ன வரும் 2/4 ஈக்குவல் டு 4/x அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்குமா. இதுதான் கண்டினியூடு ப்ரொபோர்ஷனோட ஃபார்முலா. இப்போ இதை நம்ம கேன்சல் பண்ணோம்னா 1 2 2 2s are 4. இந்த x வந்துட்டு இங்கே மேலே போயிடும், இந்த 2 வந்துட்டு இங்கே மல்டிபிள் போகிறோம். அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்குது x ஈக்குவல் டு 4 2s are 8 அப்படின்ற வேல்யூ கிடைக்குது. ஓகேவா. இப்படி தான் கண்டினியூடு ப்ரொபோர்ஷனோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். அடுத்து நம்ம எக்ஸாம்பிள் பார்க்கலாம்.
இப்போ நம்மளுக்கு கொஸ்டின்ல வந்துட்டு ஃபோர்த் ப்ரொபோர்ஷன் வந்துட்டு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க? ஃபைண்ட் எக்ஸ் இஃப் ஃபோர்த் ப்ரொபோர்ஷன் ஆஃப் 2, 4, எக்ஸ் இஸ் 16 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே நம்மளுக்கு இது 3 தான் வேல்யூஸ். இதை நம்ம எப்படி எழுதுவோம்? 2:4 ப்ரொபோர்ஷன் எக்ஸ் இஸ் டு எக்ஸ். எக்ஸ்ன்றது இந்த வேல்யூ, அதுதான் எக்ஸ்ன்னு எழுதியிருக்கேன். இஸ் டு என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கிறது தான் நம்மளுக்கு என்னது? ஃபோர்த் ப்ரொபோர்ஷன். இந்த என்ன அப்படின்றது இங்க என்ன கொடுத்துருக்காங்க? வேல்யூ 16 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்ப இந்த ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் எப்படி எழுதுவோம்? 2:4 ப்ரொபோர்ஷன் எக்ஸ் இஸ் டு 16 அப்படின்ற வேல்யூ நம்மளுக்கு கிடைக்குது. இப்ப இதை நம்ம ஃப்ராக்ஷனா எழுதணும்னா 2/4 ஈக்குவல் டு எக்ஸ் டிவைடட் பை 16 அப்படின்ற வேல்யூ கிடைக்கும். இதை நம்ம கேன்சல் பண்ணோம்னா 1 4 is 4, 4 4s are 16. இப்போ இந்த 4 இங்கே போயிடுச்சு அப்படின்னா எக்ஸ் ஈக்குவல் டு 2 இன்ட்டு 4. அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன கிடைக்குது? எக்ஸ் ஈக்குவல் டு 8 அப்படின்ற வேல்யூ கிடைக்குது. ஓகேவா? இந்த எக்ஸோட வேல்யூ என்ன நம்மளுக்கு? 8. அடுத்து இன்னொரு கொஸ்டின் பார்க்கலாம். இங்கே என்ன கேட்டிருக்காங்கன்னா மீன் ப்ரொபோர்ஷன் ஆஃப் 16 and 25 அப்படின்னு கேட்டிருக்காங்க. மீன் அப்படின்னு கண்டுபிடிச்சோம்னா நம்மளுக்கு வேல்யூ எங்கே இருக்கும்? 16க்கும் 25க்கும் ஊடால இருக்கக்கூடிய வேல்யூ தான் நம்மளுக்கு என்ன? மீன். இதை நம்ம எப்படி நம்ம ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் எழுதுவோம்? 16:x ப்ரொபோர்ஷன் எக்ஸ் இஸ் டு 25 அப்படின்னு நம்ம எழுதுவோம். ஓகேவா? இதுக்கான ரேஷியோ வேல்யூ எப்படி எழுதுவோம்? ஃப்ராக்ஷன் வேல்யூ எப்படி எழுதுவோம்? 16 divided by x equal to x divided by 25. இதை நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணனா என்ன கிடைக்கும்? x square is equal to 16 into 25. 16 into 25 கான வேல்யூ நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 400. ஓகேவா? அப்ப x equal to root of 400. அப்ப x ஓட வேல்யூ நம்மளுக்கு என்ன கிடைக்குது? 20. இதுதான் இந்த மீன் ப்ரொபோர்ஷனுக்கான வேல்யூ. இதோட ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷனோட கான்செப்ட் முடியுது. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன்ல இருந்து எப்படி கொஸ்டின் கேட்பாங்க, அதை நம்ம எப்படி அப்ரோச் பண்ணுறது, எப்படி சொல்யூஷன் கொண்டு வருது அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸோட ஈஸியாக சொல்லித்தரணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.